Sir, good evening, sir. Praise Lord. Praise Lord, Naya Solomon, praise Lord. Good evening. பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். Praise Lord, praise Lord. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அற்புதமான மாலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எங்களுக்கு ஜீவன் சுகம் ஆயுசு நாட்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீர் கூட்டி வழங்கி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடிய உடைய மகிமையான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபையை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற மாட்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக மாற்றி தருவதாக. கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளும் வாஞ்சையோடு அதை புரிந்து கொள்ளும் வாஞ்சையோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தாவே நீர் ஆஸ்வதிப்பதாக. அவர்கள் எடுக்கக்கூடியதான முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. கற்றுக்கொள்ளக்கூடியதான பாடங்களை நன்றாக கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும், கற்றுக்கொண்ட சத்தியங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் அவர்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசிரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆசிரியரே கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் பயன்படுத்தி வருகிறீர். அவர் மூலமாக அநேக காரியங்களை நீர் கற்றுத் தருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் வகுப்பை தொடங்கும் போது எந்த விதமான தடைகள் இல்லாதபடி கர்த்தரைகளை நல்லபடியாக நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவே. இந்த மணி நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக ஆஸ்வதமாக நீர் மாற்றித்தரப் போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. சார் பன்னி அவர்கள் கடந்த வாரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஒரு 2 வகுப்பு அவர்களால் நடத்த முடியவில்லை. மறுபடியுமாக இந்த நாள் முதல் கொண்டு நாம் எப்படி வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த வகுப்பு காணப்படும். அதே போல் வந்து மண்டே சர்ச் பிளான்டிங் அண்ட் சர்ச் க்ரோத் அந்த வகுப்பு வந்து நடைபெறும். ஆகினால் மாணவர்கள் யாவரும் நேரம் ஒதுக்கி தவறாமல் பங்கெடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சார் பன்னி இருக்கிறீங்களா? பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க் யூ ஸோ மச். இந்த நாளில் எங்களோடு கூட கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வகுப்பை தொடங்கலாம். தேங்க்யூ பாஸ்டர். இந்த யாவருக்கும் நன்றிகள். தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள். தொடர்ச்சியாக நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகின்றோம். இன்னும் ஒரு 5-6 வகுப்புகள் நாம் எபிரேய நிருபத்தை தான் கற்றுக்கொள்ள போகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தோம். அதாவது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்ற காரியத்திலே நாம் அங்கே இந்த கடைசி காலத்திலே தேவன் எதை கொண்டு அல்லது யாரை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கின்றார், வெளிப்பாடு என்ன என்பதை பற்றிய காரியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். இன்று ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னால், எபிரேய மார்க்கத்திலிருந்து அல்லது யூத மார்க்கத்திலிருந்து பழைய ஏற்பாட்டிலே யெகோவாவை தொழுது கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த யூத மார்க்கத்தை பின்பற்றி வந்தார்களோ, அந்த எபிரேய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பின்பு கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உண்டான உபத்திரவத்தினாலே கொஞ்சம் தடுமாறுகிறார்கள். அந்த தடுமாற்றம் நிறைந்த அந்த கிறிஸ்தவர்கள் அல்லது யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாய் வந்த அந்த கிறிஸ்தவர்கள் தடுமாற்றத்திலே அந்த கூட்டத்திலிருந்து அநேக கொஞ்சம் பின்மாறி போய் கிறிஸ்துவை விட்டு மறுபடியும் யூத மார்க்கத்தை பற்றி அப்படி இருக்கும்போது அந்த
எபிரேய எபிரேய அல்லது எபிரேய கூட்டத்திற்குள் ஒரு சலசலப்பை உண்டாக்குகிறது. அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உபதேசங்களை எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதி, நீங்கள் பெரிதாய் இஸ்ரவேலர்களும் யூதர்களும் வைத்திருந்த எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மிக பெரிய அளவிலே, அதிக அளவிலே உயர்ந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கும் ஒரு புத்தகமாகத்தான் இந்த எபிரேய நிருபம் இருக்கிறது. சரி, இன்று ஒரு 2 காரியங்களை நாம முதலாவது செக்ஷன்லயும், அடுத்தது இன்னொரு காரியத்தை செகண்ட் செஷன்ல, அதாவது 8 மணிக்கு மேல அல்லது 8 மணிக்கு மேல அல்லது 7:45க்கு ஒரு பிரேக் வைக்கலாம், ஒரு 5 நிமிடம். பின்பு அதற்கு அப்புறம் 2வது செஷனை நம்ம ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல 5 வார்னிங் பேசேஜ், எச்சரிக்கை வேத பகுதிகள் இருக்கின்றது. அந்த எச்சரிக்கையான வேத பகுதிகள், அதை படிக்கும் போது ரட்சிப்பை ஒருவன் இழந்து போக முடியும் என்று சொல்வதாக இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே அந்த வேத பகுதிகள் ரட்சிப்பை இழந்து போவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றதா? ஏன்னா அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, யூத மார்க்கத்திலிருந்து மறுபடியும் கிறிஸ்தவத்துக்கு வந்து, மறுபடியும் கிறிஸ்தவத்துல இருந்து யூத மார்க்கத்துக்கு பின்பற்ற இயேசுவே வேண்டாண்டா, நம்ம யூத மார்க்கத்துக்கே போயிடுவோம்னு போறான். அப்போ அதை பார்க்கிற ஒரு சில எபிரேயர்கள், ஐயோ இது நடக்கிறதே, நாமும் போய்விடலாமான்னு ஒரு தத்தளிப்பு உண்டாகுது. அப்போ அப்படிப்பட்ட ஜன கூட்டத்திற்கு இந்த எபிரேய நிர்வாகியும் தெளிவாக ஒரு 5 வார்னிங் அல்ல எச்சரிக்கையை தருகிறார். அதுல ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போறோம் இன்னைக்கு. 6வது அதிகாரம், எபிரேயர் 6வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8 வசனங்கள். ஏனெனில் ஒருவரும் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தினபடியால் மனந்தளவுக்கு ஏதுவாய் அவளை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவது கேட்டதுமாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஓகே, இப்போ அநேகர் இன்று இறையியல் உலகத்திலே சொல்வதை போல ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்றே நாம் வைத்துக் கொள்ளலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு மனிதன் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு, நான் ரொம்ப ஸ்லோவாவே போறேன், அப்பதான் இந்த பேசேஜ் உங்களுக்கு புரியும். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டு, பின்பு அவன் என்ன செய்கின்றான்? அவன் ரட்சிப்பை இழந்து போகத்தக்கதாக ஒரு பாவத்தை செய்து விடுகிறான். செய்து அவன் ரட்சிப்பை என்ன செய்கிறான்? இழந்து போகிறான். அப்போ இந்த பேசேஜ் நம்மளுக்கு அதுக்கு கை கொடுக்குது இல்லையா? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவ ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன சொல்றாரு இங்க எபிரேய நிருபம்? நீங்களே அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். லெட்ஸ் இன்டராக்ட். ஓகே, குட். அடுத்து கிளிக் ஸ்ட்ரைட்டா. பின்னாடி சார்ஜ் போடு. என்ன சார்? இந்தா தண்ணி வேணுமா? சரி, எழுது நான் கொண்டு வரேன். என்னங்க பதில் இல்ல? சாரி, நான் இப்பதான் ஜாயின் சார், இந்த வசனத்தை
கூடாத காரியங்கள் எழுதியிருக்காருங்க சார். ஓகே. அப்படின்னா நம்மள ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா சாரி இப்பதான் ஜாயின் ஆனேன். என்ன வசனம்? சரி, பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஓகே, வசனம் எதுன்னு கேட்டேன். அதாவது 6வது அதிகாரம் 4லிருந்து 8 வரை உள்ள வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் 4லிருந்து 8. நல்லா வாசிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சு பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், இதுல எந்த கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். அதனாலதான் நம்ம இதுவா போறோம். உங்ககிட்டயே கேட்கிறேன், நீங்களே படிக்க சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசேஜஸ் கொஞ்சம் நம்மள தடுமாற செய்கிறதா இருக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர் ஐ சரி, நம்ம இந்த வசனத்தை நம்ம இங்க பக்கத்து பார்க்க போறோம். எத்தனை பேர் ரட்சிப்பை இழந்து போக முடியும்னு விசுவாசிக்கிறீங்க? தம்ஸ் அப் போடுங்க. பிரச்சனை இல்லை, அதுல எதுவும் பிரச்சனை. ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தம்ஸ் அப் போடுங்க. ஐயா, நான் ஷேர் பண்ணலாங்களா? ஒரே நிமிஷம். நீங்க தம்ஸ் அப் போடுங்க. நீங்க இத பத்தி சொல்ல போறீங்களா? ஆமாய்யா. ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இந்த எபிரேய நாக்கு என்ன சொல்றாரு, நான் எப்படி பர்சனலா பாக்குறேன்னா, இந்த விஷயத்த வந்து ஒரேடே எனக்கு இயேசு கிறிஸ்து வேணான்ட்டு வேர்ல்டு, அதாவது நம்ம எக்ஸாம்பிள் ஹிந்துவா இருந்து ரசிக்கப்பட்டு எனக்கு இயேசு வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹிந்துவா போறாங்களே, அந்த மாதிரி ஆட்களுக்காக இந்த வர்ஸ். தட் மீன்ஸ் இப்ப நம்ம எபிரேயர் கத்துக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி இப்ப யூதனா இருந்து இஸ்ரேலனா இருந்து ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சேர்த்துக்கிட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து வேணா எனக்கு யூத மார்க்கமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூத மார்க்கத்துக்கு போறவங்களுக்காக இந்த வேர்ஸ் எழுதப்பட்டுச்சுன்ட்டு நான் அது நல்ல ஒரு சொல்லுங்க. வேற யாராவது ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று நம்புகிறவர்கள் இல்ல எப்படி அப்படின்னா, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள். இந்த மறுதலித்து போனவர்கள் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது இயேசுவே வேண்டாம் என்று யூத மார்க்கத்துக்கு போனவர்கள். ஒரு சில என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு காரியம் ஏன் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படக்கூடாது? நீ எழுதிட்டே போனோம், எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில இயேசுவே வேண்டாம் என்று போனவர்கள். அப்ப இது என்னது? அவர்கள் தேவனால் ரட்சிக்க முடியுமா முடியாது? எழுது. பேசலாங்களா? முடியும். கண்டிப்பா முடியும். ஒரு குழந்தை தன்னை வந்து அசுத்தப்படுத்திக்குதுன்னு வச்சு ஒரு குழந்தை, அப்படி பெற்றோர்கள் வந்து அதை விட மாட்டாங்க. அது எத்தனை முறை அசுத்தம் பண்ணிக்கினாலும் அதை குளிக்க வச்சு அதுக்கு மேக்கப் பண்ணி எல்லாம் சரி பண்ற மாதிரி கடவுள் நம்மள கூட நம்ம வழி தவறினாலும் கண்டிப்பா நம்ம மன திரும்பி அவர்கிட்ட போகும்போது நம்மள கூட சுத்தமாக்கி மக்களை பிள்ளைகளா ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நல்லதுங்க. ஆமா, இப்போ நல்லா பாருங்க, இந்த வசனத்தை தான் நம்ம நிறைய மிஸ்லீட் ஆகுற இந்த வசனம். அப்படின்னா இந்த வசனத்தை வைத்து நாம் ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொன்னால், ரட்சிப்பை இழந்து போனவன் மறுபடியும் ரட்சிக்கப்படவே முடியாது என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஏன்னா மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு போடப்படும். ஏன்னா ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி என்றால், இன்னைக்கு நம்ம வந்து நாளைக்கு ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம், நாளை என்ன செய்து ரட்சிப்பை இழந்து போகிறது, நாளான்னைக்கு மறுபடியும் அந்த பாதைக்கு திரும்பி வரும்போது மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம், மறுபடியும் பாதை தவறும் போது ரட்சிப்பை இழந்து போகிறோம், மறுபடியும் பாதைக்கு வரும்போது ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இதுதானே
சொல்லப்படுகிற உபதேசம். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ மறுதலித்து போய் வழி தப்பி போனால் மறுபடியும் சரியான வழிக்கு வருவது கூடாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இம்பாசிபிள் அப்படின்னா நம்ம எல்லாம் எத்தனை டைம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வழி விலகி போயிருக்கிறோம்? அப்போ நம்ம எப்படி நீ எழுது அங்க பாக்காத அது ஃபிட் ஆகல இல்லையா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓகே எழுது. தொடர்ச்சியா நம்ம இதை பாக்குறோம். மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்ப ரெண்டாவது சொல்லிட்டே எழுது. தேவகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதர் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் அனுபவித்து அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார் இல்லையா? ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒரே பலி தானே இல்லையா? ஒரே பலி. அந்த பலி பூர்ணமான பலியா இல்ல பூர்ணம் இல்லாத பலிங்களா? பூரணமான பலிங்க சார். பூரணமான பலி. பூரணமான பலி. ஆனா பழைய ஏற்பாட்டுல வச்சிருக்கோம். இப்ப யூதர்களுடைய முறைப்படியே வரும். பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களினுடைய பலிகள் பூரணமானதா? பூரணமற்றதுங்க சார். அப்பப்ப பலி செலுத்தும். அவைகள் பூரணமற்ற பலிகளா இருந்தபடினாலே வருடா வருடம் சர்வாங்க தகன பலி இடப்பட்டது. கர்த்தரை அப்ரோச் பண்ணும் போதெல்லாம் யாகாவாவை, அதாவது யெகோவாவை அப்ரோச் பண்ணணும், போய் அவரை சந்திக்க வேண்டும், அவருடைய சன்னதியில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்காக நித்தம் பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அது பூரணம் அற்றவை. ஆகையினாலே மறுபடியும் 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 பலி செலுத்தப்பட்டது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய பலி பூரணமான பலி. அப்ப அந்த ஒரு பலி செலுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பலி ரிப்பீட் ஆகுமா? ஆகாது. Yes, it's not going to repeat again. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறையணும். அது எப்படி? அதானே பூர்ணமான ஒரு பலி பாவத்துக்காக, மனுக்குலத்தின் பாவத்துக்காக செலுத்தப்பட்டு விட்டது. இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நாம் மறுதலிக்கும் போதெல்லாம், நாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் போதெல்லாம், அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம், வழி மாறி போகும் போதெல்லாம் மறுபடியும் தேவகுமாரனை அவர்களே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் இங்க லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்பொழுது தேவகுமாரன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? யோசிச்சு பாருங்க. தேவகுமாரனுடைய ஸ்நானம் இப்பொழுது இப்ப ஏதோ பூமியிலே அவர் மரியாளின் குமாரனாக, யோசேப்பின் குமாரனாக வந்து கொண்டிருக்கிறாரா? இப்ப தேவகுமாரன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? பிதாவின் வலது பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசிக்கொண்டு பிதாவின் வலது பாரிசம் என்று சொல்லும் போது பிதாவிற்கு நிகரான அதிகாரம் உடையவராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்து, இதெல்லாம் முடியுமா? சாத்தியமா? ஜஸ்ட் இமேஜின். லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. கூடாத காரியம். அதாவது நம்ம மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கூடாத காரியத்தை இங்கே எபிரேய நிர்வாகம் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன கூடாத காரியம்? அதாவது பாவத்துக்கான வேறொரு பலி இனி இல்லையே. இப்போ ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து
இயேசு ஒரு தரம் சரி, எங்க அடுத்து பிரகாசிப்பிக்கப்பட்டு step. பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து இவ்வளோ ஆவிக்குரிய நன்மையெல்லாம் அனுபவித்து ஒருவன் திரும்பி போனா அது எப்படி சாத்தியம்? அடுத்துங்க. அது சாத்தியமாகும் என்று சொன்னால் தேவகுமாரன் மறுபடியும் இங்க. அடிக்கப்பட வேண்டுமே. தேவகுமாரன் மறுபடியும் அடிக்கப்பட வேண்டியது அடிக்கப்படக்கூடியது சாத்தியம் அற்றது என்பதனாலே பரம ஈவை ருசி பார்த்த எவனும் அந்த பரமனை விட்டு போவதும் என்னவா இருக்கிறது? சாத்தியமற்றதா இருக்கிறது. ஏனென்றால் அப்படின்னா ஒன்ஸ் போயிட்டான் அப்படின்னா அவன் திரும்பி வரவே முடியாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட காரியத்தை, கிறிஸ்துவின் பலியை அவமானப்படுத்தி போகிறான். இப்பொழுது இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப எப்படி நிலைமையில இருக்காருன்னா, இந்த பூமியில வாழும்போது யோவான் எப்படியா இருக்கின்றார்? அவருடைய தோளிலே சாய்ந்து அமர்ந்திருந்த ஒரு யோவான் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதே ஆண்டவரை ஆவிக்குள்ளாகி சந்திக்கும் செத்தவனை போல விழுகிறார். இயேசு கிறிஸ்துவ எப்படி இருக்கிறார்? அவரு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி வருகின்ற தேவகுமாரனாக சகல மகிமையும் அடைந்தவராக இருக்கின்றார். அவரை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைவது கூடாத காரியம். அப்படின்னா ஒருவன் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து மறுதளித்து போயிட்டாங்களே, ஐயோ ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பு இழந்து போயிட்டானே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழந்து போகிறான் என்று சொன்னால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் பலி செலுத்தப்பட வேண்டும். According to this passage. அதனால பவுல் என்ன வச்சு எபிரேய வாக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, it is impossible for Jesus Christ to die again. இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைவது எப்படி கூடாத காரியமோ அதுபோல உண்மையாய் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதளித்து போயிட்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்களை விட்டு போனவெல்லாம் யார் என்றால் அவன் கர்த்தருடையவன் அல்ல. அவன் கர்த்தருடையவனை போல உங்களோடு இருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருடையவர்கள் ஒருபோதும் மறுதளித்து போவதில்லை. யோவான் சொல்றார் பாருங்க ஒரு இடத்துல, அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் நம்முடைய இருக்கவில்லை. சோ ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் சபைக்கு வந்துட்டான், அவன் ஆராதிச்சான், அவன் பொட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அவன் ரொம்ப அருமையா இருந்தான், சர்ச்செல்லாம் இருந்தான், சர்ச்சை கதையும். இப்ப பாருங்க ஐயப்பன் மாலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டானே, அவன் வந்து எப்படியா இருக்கிறான்? அவன் ஏசி விட்டு போயிட்டான், ஒண்ணுத்துக்காகாதவனா போயிட்டான், அவன் வந்து ரட்சிப்பை இழந்து போயிட்டான். ஐயோ அது பாசிபிள் இல்லைங்க. ஏன்னா அவன் ருசி பார்த்தது ஜீவ தண்ணீரை. அது என்றென்றைக்கும் நித்திய காலமாய் அவனுக்குள் ஊறிக்கொண்டிருக்கும். அவன் தாகம் அடையான். இந்த தண்ணீரை குடித்தவன் இனி தாகம் அடைவது இல்லை என்று இயேசு சொல்லுகிறாரே. அப்ப ஜீவ தண்ணீரை மெய்யாக ருசி பார்த்தவன் எப்படி மறுபடியும் அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விலகி போக முடியும்? இம்பாசிபிள். நாமெல்லாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தவறுதல் உண்டு. ஆனாலும் இயேசுவை மறுதலிப்பது என்பது இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறார் எபிரேய நிருபம். ஆகவே நீங்கள் பார்க்கும்போது அநேக எபிரேயர்கள் போயிருக்காங்களே, அவங்க எல்லாம் இந்த பரம ஈவை ருசி பார்க்காதவர்கள். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள். அறிந்ததை போல கூட்டத்தோடு ஒரு குரூப்போடு உங்களோடு சேர்ந்தே இருந்து பாடலெல்லாம் அருமையாய் பாடினார்கள், அருமையாய் இருந்தது, அருமையாக அவர்கள் உங்களோடு ஆராதித்தார்கள். எபிரேயரே, அவங்கள பார்த்து நீங்களும் போயிடாதீங்க, நீங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் போக மாட்டான். ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், அப்படி வைக்க கூடாது, லைட்டா இந்த ஆடுகளை என்னிடத்திலே கொடுத்தவர் என்னுடைய பிதா. என்ன சொல்றாரா? இந்த ஆடுகளை என்னிடத்திலே கொடுத்தவர் என்னுடைய பிதா. இந்த ஆடுகளை ஒருவனும் என்னுடைய கரத்தை விட்டு எடுத்து போட முடியாது. யார் சொல்றா? இயேசு சொல்றார். நம்மை எல்லாம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுத்திருக்கின்றார் இல்லையா?
இப்போ இயேசு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பாருங்க, என்னை என்னிடத்திலே இந்த ஆடுகளை கொடுத்த பிதாவானவர் எல்லாரிலும் பெரியவராயிருக்கின்றார். அப்படின்னா என்ன? இனி நான் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து வெளியே போகணும்னா பிதாவை விட பெரிய ஆள் ஒருத்தன் வரணும். அதான் இயேசு சொல்றாரு. அவன் தான் என் பிதா என்னிடத்திலே கொடுத்த ஆடுகளை என்னிடத்திலிருந்து பிடுங்க வல்லவன். முடியுமா யாருனாலாவது? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னதுக்கு அப்புறம் ஒருவனாலும் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாதுங்க, நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. இப்போ ஒரு கேள்வி, அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சிட்டோம், அப்ப பரலோகம் போவோமா போக மாட்டோமா? ஒரு கேள்வி, பரலோகம் போவோமா போக மாட்டோமா? நான் புரியல, சொல்லுங்க சிஸ்டர். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். நீதிமான், ஆமா, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் விழுந்திருப்பான் இல்லையா? இப்போ ஒருத்தன் அதனால இப்போ ஒருத்தன் பாவம் செய்து விட்டான், அவன் பரலோகம் போவானா போக மாட்டானா அப்படின்னு கேட்டா என்னங்க உங்களுடைய எல்லாருமே உலகத்துதான் சார் இருக்கும். பாவம் வந்து நம்ம அறியாம வரதான் செய்யும். நம்ம ஆனா மன்னிப்பு கேட்டு அது முன்னேறிட்டே போகணும் சார். பாவம் நம்மள அறியாம வருமா? இல்ல சார், அதனால சொல்ல முடியாது. நம்மள அறியாம நம்ம ஏதாவது தெரியாம கூட ஏதாவது பண்ணிடலாம். ஆனா நம்ம தெரியாம பண்ற அளவுக்கு நல்லவங்க இல்ல, தெரிந்தே நிறைய காரியங்களை பண்ணுவோம். அதான் நான் என்னுடைய பாயிண்ட். So we know what we are doing and we do. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துல நல்ல ஒரு கருத்து தான், ஆனால் தெரியாம பண்றது அளவுக்கு நம்ம நல்லவர்கள் அல்ல என்று நான் நினைக்கிறேன். நாம் யாவரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், யோவான் தண்ணி இன்க்ளூட் பண்ணிடுறாரு, நாம் நம்முடைய பாவங்களை, யோவான் சொல்லிக்க நான் தான் பெரிய அப்போஸ்தலன் ஆச்சு இல்லையா, இயேசுவின் மார்புகளை சார்ந்து நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார். ஏன்னா he understood his weakness. அவர் இந்த பூமியிலே இந்த சரீரம், பாவ சரீரத்தோடு நான் வாழுகிறேன் என்பது யோவானுக்கும் தெரிந்த ஒரு காரியமாயிருக்கு. சரி, இறுதி வரை ரட்சிக்கப்படுவான். அதுக்கு வரும். இறுதி வரை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயுவிலே இயேசு சொல்லியிருக்கார். அந்த கான்டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து நீதியா வாழ்ந்து பரலோகம் போக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்னத்திற்கு என்கின்ற ஒரு கேள்வி நாம் கேட்டுப்போம். ஏனென்றால் நம்மை காட்டிலும் நீதியாய் வாழ்கிறவர்கள் உண்டு. ஒத்துக்கிறீங்களா? நம்ம ஒரு மறுபடியும் எபிரேய நிருபத்தை சுற்றிதான் நீ ஃபாஸ்டாவே எழுத மாட்டேங்க, ரொம்ப ஸ்லோவா எழுதுற, அடி வாங்குவ. நாம பாவம் செய்யாமலேயே இருந்தால்தான் பரலோகம் போகப்போகிறோம். நாம எந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் பரலோகம் போறதுக்கு எழுதக்கூடாது, தப்பு போட்டுருவாங்க. இங்க எழுது, இதுல எழுது. எந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்டேன் நானு, ஏன் நீங்க பரலோகம் போவீங்களா அப்படின்னு. எனக்கு தெரியலையே, நான் சாகும்போது தான் தெரியும் அப்படிங்க. அப்ப தைரியத்துல நீங்க போய் இயேசு உன்னை ரட்சிக்கிறாருன்னு நீ சொல்ல முடியும்? பாவியினுடைய கண்களை பார்த்து, இயேசுவை அறியாதவர்களுடைய கண்களை பார்த்து, இயேசு உன்னை நீ உன்னை நீயே ரட்சித்துக் கொள் என்றுதானே நீ சொல்ல வேண்டும். ஆக இப்பொழுது ஒரு கேள்வி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அநேக வருடங்களுக்கு முன்பதாக. ரொம்ப டிஸ்கஷன், ரொம்ப ரொம்ப அதாவது சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, நாங்க பரலோகம் போறோம்,
ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருக்காங்க. நானும் அப்பதான் போறேன் உள்ள. நம்ம பரலோகம் போனதுக்கு அப்புறம் பிதாவானவர் நம்மை பார்த்து, நான் உன்னை உள்ள விடுறதுக்கு ரெடி. வெரி குட். எதனால நான் உள்ள விடுறேன்? நான் உள்ள விடுறதுக்கு நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? பயங்கரமா டிஸ்கஸ். நான் திடீர்னு போனேன், என்னங்க கேள்வி? நான் உள்ள விடுறேன், இதா கேக்குறாரு, நான் உன்ன உள்ள விடுறேன்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அதான் சொன்னேன் பார்த்துட்டு, ஐயா பிதாவே நம்முடைய குமாரன் இடத்திலே கேட்டுக்கொள்ளும் என்று சொல்லி நான் அதான் உண்மை. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் புரியும். எபிரேய நிருபத்திலும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார் பவுல். நாம் நம்முடைய கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்படவும் முடியாது. நாம் நம்முடைய கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்தே ஒரு சில கட்டளைகளை நமக்கு கொடுத்து, இந்த கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். அந்த கட்டளைகளை பின்பற்றி நாம் என்ன செய்திருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். யூத ஜனங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவைகளை பின்பற்றும்படி அவர்களுக்கு கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணங்களை அவர்கள் பின்பற்றினார்களா? இல்லை, நியாயப்பிரமாணம் அவர்களை சிறையாக்கிற்று என்று பவுல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதரையும் சிறையாக்கி போட்டு விட்டது. என்ன சிறையாக்கி போட்டு விட்டது? நீ கர்த்தருக்குரியவன் அல்ல, நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று நியாயப்பிரமாணம் நம்மை அடிமையாக்கி போட்டுவிட்டது. இன்னைக்கு நம்ம சொல்றபடி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற முடிவு வரைந்த இதெல்லாம் செய்ய லிஸ்ட் எல்லாம் போட்டு இதையெல்லாம் செஞ்சு தீவிரமா இவைகளை செய்ய 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 அது இன்னும் நியாயப்பிரமாணம் தான். செய்து 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 நான் வரேன். இப்போ நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும், நான் அதற்கெல்லாம் ஆன்சர் பண்ணி கொடுக்க போறேன். நான் செய்து செய்து இவைகளை எல்லாம் பின்பற்றி நான் பரலோகம் போவேன் என்று சொன்னால் 8 படிகளை வைத்து புத்தா சொல்லுகிறார், நீ மோட்சம் அடைவதற்கு இல்லையா, நீ 8 படிகளை வைத்திருக்க வேண்டும். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை பின்பற்றி, கற்பனைகளை பின்பற்றி, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி, நியாயப்பிரமாணம் பின்பற்ற முடியாது என்று சொல்லி தோல்வி அடைந்து விட்டு நியாயப்பிரமாணம் என்ன செய்து விட்டது? எல்லாரையும் சிறையாக்கி போட்டு விட்டதே. இன்றும் கட்டளைகளை பின்பற்றி போகிறவர்களா இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் என்று உண்டு. எப்படிப்பட்ட கட்டளைகளை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், அதாவது அவங்களுக்கே தெரியாது. இந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம கர்த்தருடைய ஸ்டாண்டர்டை நம்ம பின்பற்றோம்னா, நம்மள யாருங்க கர்த்தருடைய ஸ்டாண்டர்டை பின்பற்றுறது? யாராவது ஒருவர்? நான் இல்ல. யாராவது நான் கர்த்தருடைய ஸ்டாண்டர்டின் படி பெர்ஃபெக்ட். நோ ஒன் சார். அதாவது இல்லன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறதுக்காக பிரயாசப்படுறோம். பட் இல்லன்னு சொன்னா நம்பிக்கையற்றவங்களா ஆயிடும். இல்ல, அதுதான் நான் வரேன். எல்லா கன்ஃபியூஷனுக்கும் வரேன். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. இப்போ பாஸ்டர் தீமோத்தி அவர்கள், அவருக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கிறது, அவருக்கு ஒரு நீதியின் அளவு இருக்கிறது. இப்போ பாஸ்டர் வாட் டு வி கால் பாஸ்டர் பென்னி என்ன வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு விசுவாச அளவு இருக்கிறது, எனக்கு ஒரு நீதி இருக்கிறது. அது போதுமா? போதாதுங்க சார். அப்போ எவ்வளவு நிலைத்திருக்கணும்? அதான் நம்ம சொல்லணும், எதுல நிலைத்திருக்க வேண்டும்? ஆக்சுவலி அதாவது போதாதுன்றது இல்ல, நம்ம நம்பிக்கையற்றவனா இல்லாம, அதாவது நான் முற்றும் தேரணும்னு இல்லாம நாளுக்கு நாள் நான் டெய்லியும் பிரயாசப்பட்டு இருக்கேன். சோ இந்த அளவுக்காக தான் பண்ண முடியும்னு. முற்றிலும் தேர்னாதானே நம்ம பரலோகம் போக முடியும். ஆமா, அப்படி பிரயாசங்கள் இருக்கணும். ஆனா முற்றிலும் தேரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்காதபடிக்கு இன்னும் பிரயாசங்கள் இருக்கணுமே தவிர, நம்ம நம்பிக்கையற்றவனா இல்லாதபடிக்கு நான் போவன்ற நம்பிக்கையோட மற்ற பிரஸிங் பண்ணணும், நம்மளும் போகணும், விழாதபடிக்கு கவனமா இருக்கணும். சோ அப்படி அதனால இப்போ என்ன என்ன ஸ்டாண்டர்ட் இப்ப நம்ம மக்களுக்கு சொல்லணும் இல்லையா?
இப்போ எல்லா மக்களும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாட்டான், நம்மளும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல கிடையாது. மக்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் தான்ப்பா உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்னு கேக்குறேன் நான். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, சொல்லுங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் கிரேட் கிரேட். நீங்க எல்லாருமே நல்ல ஆக்டிவா இருக்கீங்க. பட் ஒன் திங், ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான், நியாயப்பிரமாணம் மாத்திரமே. நியாயப்பிரமாணத்தின் நீதி முழுவதுமா நிறைவேற்றினா மட்டும்தான் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க போக முடியும். அதுதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சொல்லுகிற காரியம். நியாயப்பிரமாணத்தின் நீதியை பெர்ஃபெக்ட்டா நீங்க பின்பற்றினால் ஒழிய உங்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே எந்த ஒரு அனுமதியும் எப்பொழுதும் கொடுக்கப்படுவது இல்லை. That's what Bible says. உங்களுக்கே தெரியும், அது பழைய ஏற்பாடு ஃபுல்லா சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. நியாய பிரமாணத்தை 100% நீங்கள் பின்பற்றினால் ஒழிய நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, அல்லது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நிற்க முடியாது. நம்மில் நியாய பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றினது யார்? அப்போ இயேசு கிறிஸ்துவின் நீதி மாத்திரமே நாம பரலோகம் போறதுக்கு தேவைப்படுது. நம்முடைய நீதியை வச்சு நம்ம பரலோகம் போக முடியாது. ஏன்னா தேவனுடைய சமூகத்திற்கு போவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அந்த பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம்? அது நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் நிறைவேற்றின நீதி. ஆனாலும் இப்போ என்னது ஆகுறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக நீதியை சம்பாதிக்கிறார். ஏன் அவர் இடத்துல நீதி இல்லையா? நீதி இல்லாதவனுக்காக நியாய பிரமாணத்துக்கு கீழானவராக, கலாத்தியர்ல போடப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு கீழானவராக அவர் அவதரித்து நியாய பிரமாணத்தை 100% நிறைவேற்றி அந்த நீதியை அவரை விசுவாசிக்கிறவர் எல்லார் மேலும் பலிக்கும் தேவ நீதி அதுவே என்று ரோமருக்கு எழுதுறார் பாருங்க. அந்த நீதியை நம்முடைய ஜீவிதத்துல வைத்தபடினாலே இப்ப நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது இயேசு கிறிஸ்துவின் நீதி மாத்திரமே. புரியுதுங்களா? நம்முடைய நீதியினாலே, நம்முடைய பிரயாசத்தினாலே நாம் பரலோகம் போகிறோம் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. ஆகையினாலே நாம் ரட்சிப்பை இழந்து போகிறோம் என்று சொல்வது இந்த வசனத்தில் இருந்து எடுத்து பேசுகிறார்கள் பாருங்கள். அந்த வசனத்தில் அது கொடுக்கப்படவில்லை, இது எச்சரிக்கையாய் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு கேள்வி, அப்படின்னா நம்ம நீதியா வாழ வேண்டாமா? கேள்வி வருது பாருங்க. அந்த கேள்விக்குதான் நம்மளுக்கு ஆன்சர் தேவை. இப்போ அதாவது பவுல் சொல்றார் பாருங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகிட்டு, ஆதலால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலைநிற்கலாமா? கூடாதே அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். ஏன்னா ரட்சிப்பை இழந்து போக முடியும் என்று சொல்லுகிற இன்னும் 4 பேசேஜ் இருக்குது எபிரேயர்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவடைஞ்சு. இப்போ நம்மளுடைய நீதி, நம்முடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நாம் பரலோகம் போவதற்காக நீதியாய் வாழுகிறவர்கள் அல்ல. பரலோகம் போவதற்காக நீதியாய் வாழ்கிறவர்கள் அல்ல, மாறாக பரலோகத்தினுடைய குடிமக்களாக இருப்பதினாலே நாம் நீதியாய் வாழ்கிறவர். பரலோகத்துக்கு போகணும், அதனால நான் நீதியா வாழணும், அது கிரியை மார்க்கம். நாம் பரலோகவாசி ஆகையினாலே நான் நீதியாய் வாழ்கிறேன் என்பது கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சிந்தனை. ஆனால்தான் இயேசு சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. யூ ஆர் a citizen of heaven. நீ பரலோகம் போவதற்கு எதையும் செய்ய முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஒரே அழைப்பு தான் கொடுத்திருக்காரு இயேசு. நீங்கள் எல்லாம் போய் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று எங்கும் சொல்லவில்லை. ஆனால் நீதியாய் வாழ்வதும், பரிசுத்தமாய் வாழ்வதும், தேவனுக்கு பயந்து வாழ்வதும், தேவனுக்கு ஏற்ற பிரயாசங்கள் படுவதும் எதற்காக? என்னுடைய வீடு அங்க இருக்கு. உதாரணமா
அமெரிக்கா போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல அமெரிக்கா போறதுக்கு ஒரு முக்கியமான விசா வீசா வேணும் இல்லையா? சரி, இப்போ திடீர்னு நான் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு எனக்கு அமெரிக்கா போகணும். அதனால என் மனைவி இடத்துல சொல்றேன், எந்த பெட்டியெல்லாம் எடுமா, பாரு விசாகப்பட்டினம் போட்டு வந்து அந்த பேக்கெல்லாம் எடு, இல்ல ஃபுல்லா எல்லாம் போடு, எல்லாம் அந்த எல்லாத்தையும் போட்டு வச்சுது. நானு என்ன பண்ண போறேன், பஸ் பிடிச்சு நானு அமெரிக்கா போறேன். ஏன் நான் அமெரிக்கா போறதுனால நான் ப்ரிப்பேரிங், நான் எல்லாத்தையும் செய்யறேன். நான் பேக் எல்லாம் ஃபுல்லா எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் நிறைச்சிட்டு, ஓகேங்களா, அங்க பர்கர் பீஸா எல்லாம் கிடைக்கும், அதனால எல்லாம் ஊர்லாம் வைமா உள்ள அண்ட் எல்லாத்தையும் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்றேன். எதுக்காக ப்ரிப்பேர் பண்றேன், எல்லாம் ரெடி ஆயிட்டேன். ஐ அம் ப்ரிப்பேரிங் டு கோ டு யுஎஸ்ஏ. நான் அமெரிக்கா போக வேண்டும், அதனாலே நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்னு நான் வெளியே போய் எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண பாக்குறவன் சிரிப்பானா சிரிக்க மாட்டான். என்னடா நீ அமெரிக்கா போகணும்னு போறதுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணா நீ போயிருவியா இல்லையா? அமெரிக்கா போறதுக்கு பரலோகம் போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணா போயிருவியா? நீ அமெரிக்கா போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணா நீ போயிருவியா? அதான் கேள்வி. இப்போ நம்ம அதுவே யோசிச்சு பாருங்க. இப்போ விசா கிடைச்சிச்சு, நான் அங்க போறவன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என் மனைவி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுமா, நம்ம வி ஆர் ப்ரிப்பேரிங். ஏன் ப்ரிப்பேரிங் கேக்குறான், ஏன் ப்ரிப்பேர், ஐ காட் அ விசா. நான் அங்க போவதுதான் என்னுடைய சுதந்திரம், இப்பொழுது யாரும் தடுக்க முடியாது. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் நீதியின் நிமித்தம் பரலோகம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டபடினாலே நாம ப்ரிப்பேர் பண்றோம். எப்படிப்பட்ட ப்ரிப்பரேஷன்? நீதி, பரிசுத்தம், ஜெபம், தேவனுக்கேற்ற பயம், பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதல் இல்லையா, சுவிசேஷ பிரபலம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹவ் காட் விசா. இட்ஸ் நாட் தட் ஐம் ஜஸ்ட், நான் ஆகாயத்தில் சிறப்பு பண்ணுகிறவனாக அல்ல, நிச்சயம் உள்ளவனாக ஓடுகிறேன், நிச்சயமற்றவனாக அல்ல. பரலோகத்தின் பிரஜை நாம். பரலோகத்தின் பிரஜையாய் மாறுவதற்கு உங்களுடைய கிரியைகள் யூஸ் ஆகாது. அது அழுக்கான கந்தை. ஒரு நீதிதான், இயேசு கிறிஸ்துவினுடைய நீதிதான் நம்மளுக்கு பரலோக குடிமக்கள் என்கின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. என்ன சொல்லுகிறார், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர்களாகும்படி அவர்களுக்கு, புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். We are children of God. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும், பரலோகம் போக வேண்டும், நாம் அப்படி அங்க போகணும், அங்க அதுக்காக நம்ம உழைக்கணும். இல்லைங்க, என்ன உழைக்கிறது, நம்ம உழைப்பெல்லாம் கொண்டு போய் குப்பத்தொட்டில் தான் போடுறாரு ஏசாயா. நம்முடைய நீதி அழுக்கான கந்தைங்கிறாரு இல்ல. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நம்மளுடைய நீதியை கொண்டு வைக்க, அப்படின்னா இயேசு என்ன சொல்லுகிறார், அதாவது வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிக நீதி உடையவர்களா இருக்க வேண்டுமா? என்ன நீதி அது தேவனுடைய ராஜ்யத்துல போறதுக்கு? பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் பெரிய நீதி என்ன நீதி? அவர்கள் ஒரு தரம் உபவாசித்தார்கள், அல்லது 2 முறை உபவாசித்தார்கள். நாம 4 முறை உபவாசிப்பதா? இல்லை, தேவ நீதி. புரியுதுங்களா? ஆகவே தேவ நீதியினாலே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் குடிமகன்களாய் மாறி இருக்கிற அந்த பரலோக குடியுரிமையை ஒருபோதும் இழந்து போவது இல்லை. இழந்து போகிற ஒரு நிலை வந்தா அது எதுக்கு சமானம் தெரியுங்களா? கிறிஸ்துவை அவமானப்படுத்தி எப்படியா இருக்குது, சிலுவையில் மறுபடியும் அவரை அறைந்து போடுகிறதற்கு சமம். அது நடைபெறுமா? கூடாது. அப்படியானால் மறுதலித்து போனதும் கூடாது. நீங்கள் பார்க்கின்ற மறுதலித்து போனவர்களை போல் காட்சியளிக்கிற எல்லாரும் எப்படியா இருக்கிறார்கள்? எப்படியா இருக்கிறாங்க? அவர்கள் நம்முடையவர்களா இல்லை. அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அவர்கள் பிரகாசிக்கப்பட்டவர்களும் அல்ல. அவர்கள் நம்முடையவர்களை போல இருந்தார்கள். அவர்கள் நம்மை விட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடையவர்களா இல்லை. ஆகையினாலே விசுவாசிகளே திடன் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் எபிரேயர். அது மாத்திரம் சொல்லல பாருங்க, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இந்த 8வது வசனத்தில் இருக்கிறவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்களை போல காட்சி அளித்தவர்கள். ஆனால் 7வது வசனத்தில் இருக்கிறவர்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள், பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள் எப்படியா இருக்கிறார்கள்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் இருக்கிறார்கள். So this is what we need to look at very carefully. நாம சொர்க்கம் போறதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம சுவிசேஷத்தை நம்முடைய வாயிலிருந்து எடுத்து போட்டு விட்டு கிரியைகளை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இப்படி கிரியை மார்க்கத்தை பிரசங்கித்தவர்களைத்தான் என்ன செய்கிறார்? நம்ம பவுல் கிரியை மார்க்கத்தை பிரசங்கித்தவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? உங்களை, அதாவது சத்தியத்தை விட்டு நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டது எப்படி? உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கின்றார். So in the passage, this passage talks about it. இந்த passageல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள், கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கேட்க. சார், அந்த பரலோகம் போவதனால இதுல வாழ்றதை விட பரலோகத்தான்ற முறையில நீதியா இருக்கணும், அந்த ஒரு புரியல. அது கொஞ்சம் புரியலையா உங்களுக்கு? நாம பரலோகம் போகணும்னா பரிசுத்தமா வாழு அப்படின்னு சொன்னா அது தப்பு. நம்மை பரலோகத்துக்கு தகுதியாக்கி இருப்பது கிறிஸ்துவினுடைய நீதி. பரலோகம் போகணுமா பரிசுத்தமா வாழு என்பது தவறு. பரலோகம் போகிறவன் அதனால பரிசுத்தமா வாழு என்பதுதான் சரி. ஏனென்றால் இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. எங்கேயாவது ஒரு உதாரணம் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாங்களா? சொல்லுங்க. அதாவது நாம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நாம ஒரு நல்ல காரியம் பண்ணி இயேசு கிறிஸ்துவோசரம் வாழ்றத காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கோசரம், அதாவது நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறோம், ரட்சிப்பு அடைவதற்கோசரம் ஒரு ஊழியம் பண்றதாகட்டும், ஒரு சேவை செய்யறது, இல்ல மத்தபடி மிஷினரி மாதிரி வாழ்றதும், இல்ல மத்தவங்களுடைய நல்லவனா வாழ்றதும் நம்ம ரட்சிப்பு அடைவதற்கோசரம் பண்ணல, ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம், அதனால இந்த காரியம் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஒரு சரிதான் அருமை. இப்போ ஆனா ஒரு நற்செய்தி சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்க கிரியைகளை செஞ்சா ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போக முடியுங்க, அடைய முடியும் கிரியை. ஆனா அந்த கிரியையுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னா நியாயப்பிரமாணம், பரிபூர்ணமான நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் முழுவதுமாக பெர்ஃபெக்ட்டா பின்பற்றினா நீங்க பரலோகம் போலாம். அது ஒரு நல்ல செய்தி கிரியைக்காரர்களுக்கு. ஆனா அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது என்று. ஏன்னா இட்ஸ் இம்பாசிபிள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று இயேசு தெளிவாக மலை பிரசங்கத்திலே சொல்லி இருக்கின்றார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்பது என்ன அப்படின்னா, ஏதோ அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதல் என்பது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லி இருக்கிறதே. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்சம் டெவலப் பண்ணி நியாயப்பிரமாணத்தின் சாராம்சத்தை சொல்லும் போது என்ன சொல்றாரு, உன் சத்துருக்களை நீ சிநேகிப்பாயாக. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே எத்தனை பேரை பத்தி நம்ம பேசிருக்கோம் யோசிச்சுப்பாங்க. அவரெல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு பேசிருப்போம் இல்லையா? அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு சரியே இல்லைனாலுமே அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவே நியாயப்பிரமாணத்தின்படி தப்பான். ஏன்னா சத்துருவை சிநேகிக்க சொல்லி இருக்கிறது.
இல்லையா? அங்க வைக்க கூடாதுடா, அங்க வைக்கணும். ஐயா அந்த பையன் அவன்லாம் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு சொல்லிப்போம் பாருங்க. நீங்க அவனை போய் அடிக்க வேண்டாம், முட்டாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ தவறிட்டோம். நியாயப்பிரமாணம் நம்மள சிறைப்படுத்திடுச்சு. இப்ப யார் காரணம் நம்மளும் வந்து சத்ருவா இருந்தோம். ஆமா நம்மளும் சத்ருவா இருந்தோம். ஆமா ஏற்கனவே நம்மளும் சத்ருவா இருந்தோம். அதனால நம்ம அவனை குற்றம் சாட்டும் போது ஏற்கனவே நம்ம சத்ருவா இருந்தது நம்மளை குற்றப்படுத்திக்கிறோம். அதனால குற்றப்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம வந்து நம்ம சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னதை நம்மால செய்ய முடியாது. கீழே வரைக்கும் இப்போ திடீர்னு ஒரு விசுவாசி வந்து நீங்க பாஸ்டரா இருந்தா வந்து பலாருன்னு உங்க கண்ணத்துல அரைஞ்சாச்சு. நாம ஆஹா அருமையான விசுவாசி அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த வலது கன்னத்தில் அடைந்தது போல நீங்கள் இடது கன்னத்திலும் அடையுங்கள், நியாயப்பிரமாணம் அதைத்தான் போதிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் ஸ்டாண்டர்ட். ஏசு ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றாரு புதிய ஏற்பாட்டுல. எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் கேட்டு மக்கள் தன்னிடத்தில் வர வேண்டும், தங்களால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்திலேயே அவர் இதை சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் தேவன் எதிர்பார்க்கிற நீதியை செய்து தேவனை அடைய முடியாது, ஆகையினாலே வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரணும் கடைசியில் சொல்றாங்க. ஆரம்பத்துல இதை சொல்லிட்டு கடைசியில் இதை சொல்றதுக்கான காரணம், ட்ரை பண்ணி பாருங்கப்பா நியாயப்பிரமாணத்தை, தேவனிடத்திலே போவதற்கு உங்க கிரியைகள் எல்லாம் யோசிங்கப்பா, பரலோகம் போறதுக்கு கிரியெல்லாம் செய்யுங்க சொல்றாரு. அப்போ வருத்தம் தான் உண்டாகிறது, ஒருவனும் போக முடியாது. நம்ம என்ன நினைப்போம், நம்மள ஒருத்தனை அரைஞ்சா நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் மீது கரங்களை வைத்த அந்த நபர் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஒரு அழுத்தமா சொல்லுவான். அதுவே அவனை சபிக்கிறதாங்க. தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்றதே என்னன்னா, நான் அடிச்சா கொஞ்சமா தான் அடிப்பேன், ஆனா தேவன் அடிச்சா அவன் இல்லாம போயிடும். எவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தை நமக்கு. ஐயோ நாமெல்லாம் பரலோகவாசிகளா? பரலோகம் போவோமா? அப்போ என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய நீதி என்னை பரலோகத்தில் சேர்க்கிறது. ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு முயற்சிக்கிறேன், நீதியை நடப்பிக்கிறேன், வேதத்தின் அடிப்படையில் என்னை மாற்றி நடப்பிக்க விரும்புகிறேன், நடக்க விரும்புகிறேன், அவரோடு பயணிக்க விரும்புகிறேன், அவருக்காக வாழ விரும்புகிறேன். ஆனாலும் பவுல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன சொல்றாரு? பாவிகளில் பிரதான பாவின்னு தான் சொல்றாரு இல்லையா? பாவிகள்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல நிக்கிறாரு பவுல். ஆனா அப்போஸ்தலர்களில் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலரில் நான் சிறியவன் இல்லையா? ஆனா பாவிகளில் நான் அகால பிறவியா இருக்கிற பாவி, ஃபர்ஸ்ட் பாவி இல்லையா? சோ தட்ஸ் வாட் இட்ஸ் சிம்பிள். ஓகே. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆகவே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தும்படி இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துவது கூடாத காரியமாய் இருக்கின்றபடினாலே உண்மையாய் இவைகள் பிரகாசிப்பிக்கப்பட்டவன் இயேசுவை மறுதலித்து போவது கூடாத காரியம். அப்படியே நாம் ஒரு சிலரை பார்த்தால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை போல நடித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதை போல காண்பித்துக் கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் குடிகொண்டது இல்லை என்பதுதான் நிச்சயம். சரி, we will have a 5 minutes break and we will come back. ஒரு 5 நிமிடம் பிரேக் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம லெஃப்ட் ஆக வேண்டாம். you should not leave. let's come back. சார் இதுல ஒரு டவுட் கேட்கலாங்களா சார்? பிரதர் நீங்க மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேளுங்க சரிங்களா? ஓகே ஓகே சரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது கேளுங்க. ஓகே ஓகே. இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மறுபடியும் இந்த கிளாஸ் வந்து நீங்கள் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் போட்டுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வசனங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ரட்சிப்பை வந்து நம்ம இழந்து போயிடுவோம் அப்படின்னு தான் வந்து தம்ஸ்அப் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் மறுபடியும் இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள், எது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் சரிங்களா? என்னுடைய விருப்பம் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த கிளாஸை வந்து நீங்கள் லிசன் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு முறை.
ஓகே, என்னென்ன வசனத்தெல்லாம் அவர் கோட் பண்றாரு, சரியா, எப்படி நம்ம ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து விளக்குறாரு. ஆகையினால இந்த ரெக்கார்டை வந்து தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க லிசன் பண்ணி தெளிவடையும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. யா. சார் ப்ளீஸ் இது போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு லைட்டும் குறைவா இருக்கு, அதனால சரியா நோட் பண்ண முடியல. ஓகே 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 சார் 2ஆம் நாள் கிளாஸ் போட்டுடுங்க சார். சிஸ்டர் நான் போட்டுட்டேன். போட்டேன் சார். தேங்க்ஸ். ஆமா, நீங்க யூடியூப்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுல அப்லோட் பண்ணிட்டேன். அந்த லிங்க் எடுத்து நம்ம திருப்பி வந்து சேவ் பண்ணிக்கலாமா? இதுல வேற எதுலயாவது இல்லையா? நீங்க எப்ப போனாலும் நீங்க அதுல வந்து நீங்க லிசன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்க எந்த டைம்ல வந்து லைஃப் லாங் சார், எப்ப வேணாலும் நீங்க யூடியூப் லிங்க் பிரதர். ஆமா ஆமா, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒருவேளை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலர். மறுபடியும் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் சார். செகண்ட் கிளாஸ் அனுப்பிட்டீங்களா? அதுல கண்டினியூவா வரும் சார். கண்டினியூவா வருது பாரு. இல்ல நம்ம இந்த குரூப்ல அனுப்பியிருந்தாங்க, காலேஜ் குரூப்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் அந்த லிங்க் பார்த்தேன். அப்படிங்களா? சரி சார், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் கூட மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு இது வரைக்கும் 2 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? எஸ் சார், 2 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆமா சார், ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் சார் போடுறேன். இப்போ இந்த கிளாஸ் போடுவீங்களா போடல. ஓகே ஓகே, நான் அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஓகே, நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணலைன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த கிளாஸ் லிங்க் போடுவீங்களா பிரதர்? சிஸ்டர் சிஸ்டர் என்ன கேட்டீங்க? இந்த கிளாஸ் இப்ப நடத்துற லிங்க் போடுவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா போடுங்க. அப்லோட் பண்ணிடுறேன், நீங்க பாத்துக்கலாம், சரிங்களா? ஓகே. பிரதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சுபு வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். பிரதர் சுபு, நீங்க உங்களுடைய கேள்வியோட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஓகே சார். சார் அது எனக்கு சார் சொல்றது புரியுது சார். அது அந்த ரட்சிப்பை குறித்து இது புரியுது. ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்ததான கான்டெக்ட்ல அந்த கிறிஸ்துவோட 2 உவமையை குறித்து எனக்கு விளக்கம் வேணும் சார். முதலாவது வந்து 10 அந்த கணிகைகளை பத்தி உவமை இருக்குல்ல சார். அவர்களுக்கு மனவாளம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க, ஆனாலுமே அந்த அந்த ஆயத்தம் இல்லாததுல கைவிடப்படுறாங்க. 2வது வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை அந்த ஏற்பாடு பண்ணின அந்த தகப்பனுடைய காரியத்திலையும் அந்த கல்யாண வஸ்திரம் அணியாதவர்கள் கடைசியில வந்து உள்ள அனுமதிக்கப்படல சார். இந்த 2க்கான விளக்கம் இந்த கான்டெக்ட்ல எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பாஸ்டர் ஆக்சுவலி அது சம்வேர் அவுட் ஆஃப் அவர் ஸ்டடி, நம்மளுடைய ஸ்டடிக்கு வெளியே இருக்கிறது. இருந்தாலும் நான் சொல்றேன், சுருக்கமா சொல்லும்போது, நீங்க அந்த 10 கன்னிகைகளா இருக்கட்டும், இந்த 10 கன்னிகளை பற்றி இயேசு எதற்காக பேசுகிறார் என்று சொன்னால், இயேசுனுடைய சீஷர்கள் வந்து இயேசுனிடத்துல கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் கடைசி காலத்துக்கும் என்ன வந்து ஒரு அடையாளம் என்று கேட்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன அடையாளம் எல்லாம் இருக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு, அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றிய அந்த 7 வருட அரசாட்சி மற்றும் அந்த 3.5 ஆண்டு உபத்திரவ காலம், 7 வருட உபத்திரவ காலம், 3.5 ஆண்டு உபத்திரவம் மற்றும் 3.5 ஆண்டு மகா உபத்திரவம் மற்றும் 1000 வருட அரசாட்சி, இவைகளை பற்றிய காரியங்களை இயேசு அங்கே விளக்கி கொண்டிருக்கின்றார். அதுவும் இந்த காலத்திலே ரட்சிப்பை பற்றிய காரியத்தை அங்கே பேசப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மணவாளனுடைய வருகையோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகையினால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவானே. சிஸ்டர் இருக்கீங்களா? பாஸ்டர் நீங்க சிபு பாஸ்டர் நீங்க தான் கேட்டீங்க. ஓகே,
அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும்போது அந்த வசனம் எங்க இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதே கான்டெக்ட்ல தான் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து 7 வருட உபத்திரவ காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே சபை இங்கே இருப்பதில்லை, நாம் எல்லாம் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்பொழுது சபை இங்கே இல்லை, மாறாக முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும் போது அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே அந்த 7 வருடத்திலே உபத்திரவம் நடக்கும், 3 ஆண்டு மகா உபத்திரவம் நடக்கும். இப்போ முடிவு பரியந்தம் அங்கே வந்து காப்பாற்றப்படுவதற்கு அல்லது தேவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, முடிவு பரியந்தம் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் நிலைத்திருந்தால்தான் என்ன நடக்க போகிறது, அவன் இயேசுவை விசுவாசத்தின் நிமித்தம் அவன் நிலைத்திருக்கிறவனே என்ன செய்யப்படுகிறான், அவன் அந்த 7 வருடத்தின் முடிவிலே அவன் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்பதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அங்கே சபையை பற்றியும் ரட்சிப்பை பற்றியுமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 7 வருட உபத்திரவ காலகட்டத்திலே தேவன் அந்த உபத்திரவ காலத்தின் பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். அந்த காப்பாற்றுதல் எப்படி என்று சொன்னால் முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவர்களையே இயேசு கிறிஸ்து காப்பாற்றுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த கான்டெக்ஸ்ட் வேற, இங்க ரட்சிப்பை பற்றிய கான்டெக்ஸ்ட் வேற என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொன்னீங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பின்வாங்கி போனவங்களை எழுப்புறதும் அவருடைய சித்தமா? அதாவது ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவரை அது வந்து பின்வாங்கி போனவர்களை பற்றி அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் எழுப்புகிறார் இல்லையா? கடைசி நாட்களிலே அவருடைய பிள்ளைகளாக அவரை எழுப்புகிறார். ஒருவரையும் இயேசு கிறிஸ்து இழந்து போகாமல் அவரோடு கூட எழுப்புவதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும். அப்ப மரித்தவர்களை தான் எழுப்புறதா சொல்றீங்க? ஆமா ஆமா, அந்த வசனம் அர்த்தம்ன்றீங்க. இது என்னது மாஸ்டர்? அப்புறம் நம்ம பரலோகத்தோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தேவனோட பிள்ளைகள் சொல்லிட்டு நம்ம இங்க வாழணும்னு சொல்லிருக்கீங்க மாஸ்டர். அதுக்கு வந்து ஒரு வசனம் இருக்குதுங்களே, நான் பிதாவிலத்திற்கு போகிறேன், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னீங்களா? அந்த ஒரு விசுவாசத்துல நம்ம வாழணும்னு சொல்றீங்களே? ஆமா, நம்ம எல்லாருமே ஒரே விசுவாசம் தான். நமக்கு என்ன விசுவாசம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் பரலோக வாசிகள், அவ்வளவுதான். நீ நம்ம இங்க வாழ்றது எல்லாமே அதன் அடிப்படையில தான். அதான் பவுல் சொல்றாரு, நான் அதாவது நம்ம அருமையா சொல்றாரு பாருங்க பவுல், அதாவது நான் இனி சரீரத்தில் பிழைத்திருப்பது எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். அதான் நம்ம பண்றோம். நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக இங்கே கர்த்தருக்கு நீதியா வரல, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். புரியுதுங்களா? பரலோகம் போவதுங்கிறது ஒரு ரிவார்டு தான். ஆனா இங்க நம்மளை விட்டு வச்சிருக்கிறதுக்கு, பரலோகம் போறதுக்காக தான் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதே நம்மள மண்டையை போட்டிருக்கணும் சொல்ல போனா, இல்லையா? ஏன்னா பரலோகம் போயிடுவோம். ஏற்றுக்கொண்டால் பரலோகம், சரி ஏற்றுக்கொண்டேன் பரலோகம். பரலோகம் போவது என்பது ஒரு சின்ன ரிவார்டு, அவ்வளவுதான். ஆனா இங்க பூமியில நாம் பிழைத்திருப்பது எதற்காக? பரலோகம் போகிறவனா இருக்கின்றேன், இங்க எனக்கு ஜீவனால் கொடுக்கப்பட்டிருப்பது எதற்கு? கிறிஸ்துவுக்காக வாழ்வது. புரியுதுங்களா? பரலோகம் போறதுக்காகவே வாழ்ந்து 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 நம்ம பரலோகம் போக மாட்டோம். ஏன்னா பரலோகம் போறதுக்காக வாழ நாம் இங்கே அழைக்கப்படவில்லை, நம்முடைய பரமனுக்காக வாழ்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம். அதான் ஒருத்தர் தெளிவா எழுதியிருப்பார், நீங்க பரலோகம் போவதற்காக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது கொண்டப்பவே நீங்கள் மரித்து போயிருக்க வேண்டும், இல்லைங்களா? புரியுதா? புரியுதுங்களா சிஸ்டர்? புரியுதுங்க சார். ஓகே, thank you so much. Any doubt, any questions? அப்போ என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறந்து தன் சிலுவை சுமந்து என் பின்னே வாருங்கன்னு சொல்றாங்க பாஸ்டர். அப்ப அந்த பாடுகள் உபத்திரத்தோட தானே நம்ம இந்த உலகத்துல போராடி தானே அவர்கிட்ட போயிடணும். அந்த போறதுக்காக போராடுறது இல்ல,
அங்க அங்க போறவங்களா இருக்கிறதுனால நம்ம போராடுறோம். அங்க போறதுக்காக நான் போராடி தான் போக போறேன், போராடினா தான் போவேன்னு அல்ல. நாங்க போறோம், அதனால போராடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என்னை உலகம் பகைத்தது அதே போல் உங்களையும் உலகம் பகைக்கும். வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து யாருக்கு காட்ட வேண்டும்? இதே மாதிரி போடு. ஸ்டார்ட் பண்ணு. யாரும் நம்ம தேவனுக்கு நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுக்கு நம்ம யாரும் தெரியும். கிறிஸ்துவினுடைய நீதியின் அடிப்படையில் தான் நம்ம பரலோகம் போறோம். புரியுதுங்களா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு அதனால ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கள் என்று நீங்க நம்ம அங்கே கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பினுடைய முழு நிறைவையும் நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்தாக வேண்டும்? ரட்சிக்கப்பட்டவன் அப்படி ஒண்ணுமே செய்யாம இருந்தா அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியாது. ரட்சிப்பினால் உண்டான எந்த ஒரு சந்தோஷமும் பரவசமும் நிறைவையும் அவன் பெற முடியாது. ரட்சிப்பு நிறைவேற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படும் போது ரட்சிக்கப்பட்டவன் எப்படியாய் வாழ்கிறான் என்பது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தெரிகிறது. அதன் மூலம் அந்த ரட்சிப்பு செயல்படுகிற ரட்சிப்பாயிருக்கிறது. ஆகையினாலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லவில்லை. ரட்சிப்புக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று அங்கே சொல்லப்படும். கிறிஸ்துவனுடைய நீதி எவையெல்லாம்? அதாவது பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாங்க, அதாவது பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி, அதாவது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஒன்றே ஒன்றுதான் கிறிஸ்துவனுடைய நீதி என்றால் பிதாவுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிதல். பரிபூர்ண கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. ஆம், பரிபூர்ண கீழ்ப்படிதல் தான் நம்மை பிதாவின் இடத்துல சேர்க்கிறது. அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் எந்த மனிதன் ஆதாமின் பிள்ளைகள் இடத்துல அது இருக்காது. ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள். அந்த முதலாம் ஆதாமின் நிமித்தம் பாவமும் அந்த பாவத்தின் நிமித்தம் மரணமும் பிரவேசித்து விட்டது. இப்போ ஒன்னே ஒண்ணுதான், இரண்டாம் ஆதாமினுடைய நீதி நிமித்தம் நாம் பிழைத்திருக்கிறோம். புரியுதுங்களா? நம்முடைய நீதி. பாஸ்டர், அப்போ வாழ்ந்து காட்டுறது அவசியம் இல்லைன்னு மாதிரி சொன்னீங்க பாஸ்டர். அப்ப வந்து ஆமா, வாழ்ந்து காட்டுறது அவசியம் இல்லைன்னு சொல்லல. நான் வாழ்ந்து எதற்காக காட்டுகிறேன்? நான் பரலோகம் போறவன் இப்படிதான்ப்பா வாழ்வான். பரலோகத்தினுடைய குடிமகன், ஆகையினாலே நான் வாழுகிறேன். அதுதான் இறுதி தீர்ப்பு நாட்கள்ல அப்போ அவங்களே சொல்லிருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி நான் தண்ணி கேட்டேன், எனக்கு கொடுத்தீங்களா, தாகமா இருந்தேன், மறுபடியும் நீங்க அதே, அதாவது இதுதான் நம்மளுக்கு, அதாவது அந்த கான்டெக்ஸ்ட்க்கு மறுபடியும் நம்ம அங்க வர்றோம் பாருங்க. இந்த காரியமும் எப்ப இயேசு சொல்லி இருக்கிறாரு? சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் கடைசி நாட்களுக்கும் என்ன சம்பவிக்கும், அதனுடைய அடையாளம் என்ன? அதற்கு ஆன்சர் சொல்றாரு. அந்த ஆன்சர்ல தான் நீங்க சொன்ன சம்பவமும் இருக்கு. ஆகவே அதை நம்ம தனியா ஒரு கிளாஸ்ல கத்துக்கும் போது அது உங்களுக்கு புரியும். அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது புரியும். அதுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நிர்வாணமாயிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், எப்படி இருந்து அப்போ சிறியவரில் ஒருவனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது எனக்கே நீங்க செஞ்சீங்க. அது வந்து கான்டெக்ஸ்டே வேற. அது வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய முடிவு வருகைக்கும் முடிவு காலத்துக்கும் சம்பவிக்க போகிற சம்பவங்களை இயேசு விளக்கி கொண்டிருக்கு. புரியுதுங்களா? இதை மட்டும் எழுதி இதை நான் என்னது பரம ஈவை ருசித்து பார்த்தவர்கள் மறுதளித்து போக முடியும்னு சொன்னீங்க. அத பழைய ஏற்பாட்டோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல இருந்து புறப்பட்ட ஜனங்கள் பரம கானானுக்கு போகாம நிறைய பேர் வந்து வனாந்திரத்திலேயே நடிக்கிறாங்க. அது போல இன்றைக்கும் நாம தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் அந்த தேவனுக்கு எதிரான காரியங்கள் நம்ம செய்தாலும் நம்முடைய ரட்சிப்பு இழந்து போயிடுன்ற மாதிரி ஒரு உபதேசம். அதை பத்தி அடுத்த வார்னிங் பேசேஜ் நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த கேள்வியை என்கவுண்டர் பண்ணலாங்க. சரி, இன்னைக்கான போர்ஷன் நான் முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு கருத்து இருக்கிறது, அதை பற்றி நாம நாளைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.
இப்போ இன்னொரு பேசேஜ் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவென்ன உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்தவத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்க பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை எதிர்க்கும்படி எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய என்னவா பாவம் கூடும். அப்போ இதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாவம் செய்ய முடியாது என்று சொன்னால் அப்புறம் ஏன் அவருக்கு சோதனை, ஏன் சோதிக்கப்படணும்? ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை வச்சு. புரியுதுங்களா? ஏனென்றால் எல்லாவற்றிலும் நம்ம போலவே சோதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அந்த சோதனை எல்லாம் அவருக்கு வருது, நம்மள மாதிரியே எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் சும்மாவா சோதிக்கப்பட்டிருக்காரு? பாவம் செய்ய முடியும் என்பதனால்தான் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Let's discuss. சார் அவங்க எல்லாருமே அவர் மனுஷனா தான் பார்த்தாங்க தவிர கடவுளை பார்க்கலைங்க சார். ஓகே, அதுதான். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இது தெளிவா போடப்பட்டிருக்கு, எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பா பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க இந்த வசனத்துல. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்? நமக்கு மாதிரியாக நம்ம எப்படி ஜெயிக்கணும், அவர் எப்படி எல்லாவற்றிலும் சோதிக்கப்படும் போது ஜெயித்தார் வசனத்தை கொண்டு, மற்ற எல்லாவற்றிலும் அவர் எப்படி ஜெயித்தார் அதுக்கு மாதிரியாக வாழ்ந்தார். ஆகினால அவருக்கு பாவம் மேற்கொண்டு அவர் பாவி செய்யறதுக்கு காரணமா இருக்கிறதுக்காண்டி இல்ல, எல்லாவற்றையும் ஜெயித்தார், நமக்கு ஒரு மாதிரியே வைத்தார். ஆனா நமக்கு பாவம் வரும், நமக்கு நெருக்கு வரும், சோதிக்கப்படுவோம். அதே சோதனை அவருக்கு வந்துச்சு, எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டாரு, அதனால எல்லாவற்றையும் ஜெயித்தாரு. நான் உங்களுக்கு மாதிரி, நீங்க ஜெயிக்க முடியும். அவர் ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் பிஃபோர் அஸ். ஓகே, அவர் நமக்கு முன்பதாக பாவத்தை சோதிக்கப்பட்ட போதெல்லாம் எல்லா சோதனையும் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ ஒரு மாதிரியை வைத்திருக்கின்றார் பின்பற்றும்படி. அந்த மாதிரியை நாமும் பின்பற்றும் போது நாமும் என்ன செய்கிறோம், அவரை போல பாவம் இல்லாதவராய் இருக்க முடியும். அப்போ நல்ல ஒரு மாதிரி என்ன அப்படின்னா, நீங்க சொல்றபடி இயேசு கிறிஸ்துவினால் பாவம் செய்திருக்க முடியும், பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறவர் அப்படி வாழ்ந்திருந்தால் தான் அது சரியான எக்ஸாம்பிள். அவர் தான் பாவமே செய்ய முடியாது, அவர் ஒரு எக்ஸாம்பிள் வாழ்ந்துட்டு நீ இந்த எக்ஸாம்பிள நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா, ஆண்டவரே உம்மால் தான் முடியவே முடியாது, ஆனா என்னால பாவம் மட்டும் தானே முடியும் ஆண்டவரே. அப்ப எப்படி இத ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறது ஆண்டவரே? புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இயேசுவினால் ஓகே சோதிக்கப்படும் போது என்னால் பாவம் செய்திருக்க முடியும், ஆனாலும் செய்யாமல் வசனத்தினாலே நான் என்ன செய்திருக்கின்றேன், தடுத்து நிறுத்தி என்னை காத்து கொண்டேனே, இந்த மாதிரியை நீ பின்பற்றி என்று சொல்லி இருந்தால் எஸ், என்னை போலதானே அவரும், அவர் ஜெயிக்க முடிஞ்சா நானும் ஜெயிச்சிருப்பேனே, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது, நான் ஜெயிக்கிறேன் என்று நாம் போகலாம். புரியுதுங்களா? ஓகே, அதாவது மீன்ஸ்
பாஸ்டர் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எல்லா உபதேசங்களும் அப்படித்தானே வருது. எல்லா உபதேசங்களும் அப்படித்தானே வருது. அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார், மாதிரியை வைத்து போயிருக்கிறார் தான் வருது. அந்த மாதிரி வேற. அது வந்து பாடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இங்கே நம்மளுக்கு சாலிடான ஒரு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த வசனத்துல அடங்கி இருக்குது. அதனாலதான் நான் நமக்காக ஒரு பாவியானார். அவர் பாவம் செய்யல, பாவியானார். என்ன காரணம்னா நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தபடினாலே அவர் பாவியை கருதப்படுகிறார். அவர் பாவம் செய்யல. அவர் நமக்காக பாவியாகவில்லை, அவர் நமக்காக பாவமானார். அது என்னன்னு பார்ப்போம். பட் இந்த இடத்துல நான் சொல்றது பிரதர், இப்போ நம்ம பாஸ்டர் தீமோத்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு பயங்கரமான சோதனைகள் வருகிறது. பாவ சோதனைகள் வரும்போது எல்லாவற்றையும் வசனத்தினாலே ஜெயித்து விட்டார். இப்போ அவர் சொல்றாரு, பென்னி நீ வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய மாதிரியை பாருங்க, உங்களை போலதானே நானும். எனக்கு இத்தனை சோதனைகள் வரும்போது என்னால ஜெயிக்க முடிஞ்சா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படின்னா அவர் ஜெயித்தது நானும், ஏன்னா என்ன போலவே அவர். இப்போ இந்த இடத்துல அவர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரே நீர் ஜெயிச்சது போலவே நானும் ஜெயிக்க முடியும்னு ஆண்டவரத்துல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆண்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நான் அவர் அப்போ ஒண்ணு நம்ம அப்படி எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், இயேசுவும் என்னை போல பாவம் செய்யக்கூடியவர் தான், ஆனால் அவர் ஜெயித்தார், அப்படின்னா நானும் ஜெயிக்க முடியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது உண்மையான்னு பார்த்தா இல்லையே. அப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? So these are all difficult passage in this Hebrews. எபிரேய நிருபத்திலே ஒரு சில கடினமான பகுதிகள் இருக்கிறது. அதனால தான் நான் இதை சொல்லிக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு மரணம் வரும் பொழுது அவர் போயிட்டு கல்லறை தோட்டத்துல ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நமக்கு சித்தமானால் அது நீங்க கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு கேட்கும் பொழுது எப்படி அவர் எதுக்காக பயந்துட்டு கேட்டாரா, இது சுமக்க கூடாதுன்னு கேட்டாரா, எதுக்காண்டி எனக்கு வந்து நீங்கணும், நான் விருப்பப்படுறேன், ஆனாலும் சுத்தத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இவர் வந்து பயப்படுறாரா, சாவுக்கு பயப்படுறாரா, மாம்சத்துல இருக்காரா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு நம்ம இடத்துல இருந்து அவரு அந்த காரியத்தை அது சொல்றதுக்காண்டிதான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நான் உங்களை போல நானும் பாடு அனுபவிச்சேன் அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த பாவம் நிறைந்த உலகத்துலதான் நானும் வந்து நான் பரிசுத்தமா எல்லாம் மீன்ஸ் ஒரு மனுஷனை போலவே மனிதகுமாரன் அழைக்கப்பட்டு நீ கருதுற போல நீங்க சொல்றது போல நான் மனுஷகுமாரனா தான் இருந்தேன். ஆனாலும் நான் என்னோட தேவன் சொல்ற கட்டளைப்பட்டு நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சேன் அப்படின்றது விளங்க வருது. ஓகே, அது வந்து நம்ம அது இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் அதனுடைய விளக்கங்களை. அது வந்து நம்முடைய அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிக்கும் போது அவர் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி, பிதாவே இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம், நேரம் இருந்துச்சா நம்ம கிளாஸஸ்லயே நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம் பாருங்க, 15-16 வசனம். 2 ஆசாரியரை குறித்து இங்கே போடப்பட்டிருக்கு. முதலாவது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். 2வது ஆசாரியர் யாரு? நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். ஒன்று, நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் ஒருவர். 2வது பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த உலகத்தின் பிரதான ஆசாரியர்? ஏன்னா இது எபிரேயருக்கு எழுதிட்டு இருக்கிறாரு. எபிரேயர் ஆசாரியர்களுக்காக போறாங்க, விலகி போறாங்க. ஐயோ அங்க ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர்கள் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதாவது அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பலவீனர்களா இருந்ததினாலே, அவர்களே பாவம் செய்கிறவர்களா இருந்தபடினாலே, அவர்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதாது இருக்கிறது. உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர்கள் அவர்கள். ஆனால் இன்னொரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் தனக்காக தன்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க விட வேண்டிய அவசியம் அற்றவராயிருக்கிறபடினாலே உங்களுடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார் என்று சொல்லுவார். புரியுதுங்களா?
இப்போ நமக்காகவே அழுறதுக்கு நிறைய இருக்கும்போது நம்ம மத்தவனுக்காக அழுவோமா? இல்லையே, இல்லையா? அதுதான் இந்த பிரதான ஆசாரியர்கள், பூமியின் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவர்களுடைய பாவங்களுக்காக முதலாவது பலிகளை செலுத்தி, பின்பு உங்களுடைய பாவங்களுக்காக பலிகளை செலுத்தி, இன்னும் பயந்து கொண்டே தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று பிழைப்போமா, தப்புவோமா, இல்லை மறித்து போவோமா என்கின்ற நிச்சயம் இல்லாமல் பயந்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அழுவதற்கே அவனுக்கு நேரம் இல்லை. உங்களுக்காக அவன் அழுவானா? இல்லை. எபிரேயரே, யூத மார்க்கத்துக்கு போக உங்களுக்கு பேசே இல்லை அப்படிங்கிறார். ஆனா இன்னொரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் ஐயா. அவர் எப்படிப்பட்டவர்? உங்களை போல என்னை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர். இங்கே ஒரு மகா வல்லமையான ஒரு காரியத்தை இந்த எபிரேய நிருபாக்கியோன் தெரிவிக்கிறார் பாருங்க. சோ இதை வைத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருக்க முடியுமே அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்ல வராரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போல சோதிக்கப்பட்ட எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் தப்பினதில்லை இந்த பூமியிலே. ஓகேங்களா? நம்மை போல சோதிக்கப்பட்ட எந்த ஒரு பிரதான ஆசாரியனும், எந்த ஒரு மனிதன் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எந்த ஒரு பிரதான ஆசாரியனும் தப்பினதில்லை. ஆனா நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு ஒருவர் மாத்திரமே அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருந்து அவைகள் ஒன்றிலும் அவர் வீழ்ந்து போகவில்லை. அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராரு இங்க எபிரேய நிருபாக்கியன் அப்படின்னா, இப்பூமியின் மாந்தர் எவராயினும் இந்த மனிதர்கள் சோதிக்கப்படுகிற எந்த சோதனை வந்தாலுமே, அதாவது நம்மை போல சோதிக்கப்பட்ட எவனும் இந்த பூமியிலே தப்பினதில்லையே. அப்படியானால் நம்மை போல சோதிக்கப்பட்டு ஒருவர் தப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நம்மிலும் மேன்மையுள்ளவர், பிரதான ஆசாரியர்களும் மேலானவர். அவர் ஆண்டவராய் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கின்றார். ஏனென்றால் நம்மை போல சோதிக்கப்பட்ட எவனும் இந்த பூமியில் தப்ப முடியாது. மனிதனுக்கு நேரிடுகிற எந்த சோதனையும், பாவ சோதனையிலும் எவனொருவனும் தப்ப முடியாது. அதனாலதான் பிரதான ஆசாரியன் தனக்காக பலி செலுத்தி பின்பு ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறான். காரணம், அவனும் தப்பினதில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தனக்காக பலி செலுத்துகிறார், அவன் தப்பினதில்லை. பிதாக்கள் தங்களுக்காக பலி செலுத்துகிறார்கள், தப்பினதில்லை. இஸ்ரவேலர் தங்களுக்காக பலி செலுத்துகிறார்கள், அவர்களும் தப்பினதில்லை. தீர்க்கதரிசிகள் தங்களுக்காக பலி செலுத்துகிறார்கள், அவர்களும் தப்பினதில்லை. இப்போ தொடர்ச்சியா நீங்க பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், நியாயாதிபதிகளா இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலா இருக்கட்டும், ஜாம்பவான்கள் யாரா இருக்கட்டும், பிரதான ஆசாரியர்களா இருக்கட்டும், ஒருவனும் தப்பினதில்லை. அதனால்தான் அவர்களுக்காக பலி செலுத்தப்பட்டது. ஆனால் ஒருவர் மாத்திரம், இவைகள் எல்லா சோதனைகளும் அவருக்கு நேரிட்டாலும் அவைகள் அவரை பாதிக்கவில்லை என்று சொன்னால் அவரே தேவனாய் இருக்கின்றார், அவரே ஆண்டவராய் இருக்கின்றார். நீங்கள் பார்க்கின்ற எந்த ஒரு பிரதான ஆசாரியனுக்கும் அவர் நிகரானவர் அல்ல. புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டிருக்கிறாரே, அவருடைய சோதனையின் அந்த சோதனையுடைய இன்டென்சிட்டி எப்படி தெரியுங்களா? அந்த சோதனையுடைய இன்டென்சிட்டி நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக வேகமா, மிக அழுத்தமா பாவம் நம்மை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் பாவ சரீரத்திலே நாம் இந்த பூமியில வாழ்கின்ற பாவிகளாயிருக்கின்றோம். அதான் வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாயிருக்கின்றோம், நீதிமான் ஒருவனும் இல்லை. பாவம் நம்மை சோதிப்பதற்கு பெரிய அப்படியே சாத்தான் வேஷமெல்லாம் போட்டு வந்து நம்ம சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் கொஞ்சம் வேகமா துப்புனாலே நம்ம பாவம் செஞ்சிருவோம் இல்லையா? கொஞ்சிச்சு போ, உன்னையெல்லாம் சோதிச்சு நான் என்ன பண்ண போறேன், நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளான்னு சொல்லி நாமெல்லாம் இந்த பூமியின் மாந்தர் இல்லையா? ஆனா இயேசுவை சோதிப்பது என்பது வேற. இயேசுவை சோதிப்பது என்பது மிக பலமான ஒரு சோதனை. அது நம்மை போல சோதிக்கப்பட்டிருந்தாலும், நாம சோதிக்கப்படுகிற எல்லா விஷயத்திலும் அவரும் சோதிக்கப்பட்டிருந்தாலும், அவர் சோதிக்கப்படுதல் என்பது மிக இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறார், ரொம்ப ஃபோர்ஸ் அதிகம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அழுக்கான ஒரு துணி இருக்கிறது, அதை அழுக்குப்படுத்துவது பெரிய விஷயம் கிடையாது.
ஆனா அழுக்கே, அதாவது ஒரு கரையே அடைய முடியாத ஒரு ஒரு பொருள் இருக்கும்போது அதை கரைப்படுத்த துடிப்பது மிகப்பெரிய வேலையா இருக்கு. இன்டென்ஷன், அதனுடைய பலம் அதிகமா இருக்கு. ஆகவே நாம சோதிக்கப்பட்டதை காட்டிலும் பல்லாயிரம் கோடி மடங்கு அதிகமாக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். ஆயினும் அவர் பாவம் இல்லாதவராயிருக்கின்றார். ஆனா இந்த பூமியில் வாழ்கிற நாமோ, பிரதான ஆசாரியரோ, யாரா இருக்கட்டும், போதகரோ, விசுவாசிகளோ, யாரா இருக்கட்டும், இந்த சோதனைகள் பெற்ற எவனும் இந்த பூமியில் தப்பாது இருக்கும்போது இவைகள் எல்லாவற்றிலும் ஒருவர் மாத்திரமே கரை அடையாதிருக்கிறார். அப்படியானால் அவர் எல்லா பிரதான ஆசாரியர்களும் மேன்மையானவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர், அவரே ரட்சிக்க வல்லவர். அதான் அந்த பாயிண்ட் இங்க கொடுக்க முடியும். இப்போ இந்த எபிரேயர் வாக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதலால் இரக்கம் பிறகு தைரியமா கிருபாசனத்துக்கு வாங்க. ஏன்? பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் மாத்திரமே கிருபாசனத்துக்கிட்ட போவான். அது வருஷத்துக்கு ஒரு டைம். சாவமோ பொழைப்பமோ தெரியாம போவான் இல்லையா? அவனுக்கு அங்க பலி செலுத்திட்டு போவான். அப்படி அவன் போனாலும் கூட எந்த ஜனங்களும் உள்ள போக முடியாது. ஏன்? ஆனா இப்போ தனக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியமற்ற ஒருவர் இருக்கின்றார். ஆகையினால நீங்க தைரியமா உள்ள போங்க அப்படிங்கிற அவர் கையை பிடிச்சிட்டு உள்ள போயிருங்க. அவருடைய கிருபையினாலே கிருபாசனத்துக்கு போங்க. அவருடைய கிருபையினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? அவருடைய கரம் பற்றி கொண்டு தேவ சமூகத்துக்கு போங்க. நீங்க பிரதான ஆசாரியரின் கரம் பற்றி கொண்டு நீங்கள் கிருபாசனத்துக்கு போனால் அவனே சாவமோ பிழைப்போமோ என்று தெரியாதவன் அவனுடைய கரத்தை பற்றி கொண்டு போனால் உங்களுக்கு மரணம் நிச்சயம். ஆனால் கிருபாசனத்தின் அண்டையிலே சேர்வதற்கு கரைபடாத தனக்கென்று பலி செலுத்த அவசியமற்ற ஒருவர் இருக்கின்றாரே, அவருடைய கரத்தை பிடித்தால் நீங்கள் தைரியமாய் கிருபாசனத்துக்கு சென்று அப்பா பிதாவே என்று உங்கள் தேவனை நீங்கள் அழைக்க முடியும். மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எப்படி தம்பி வந்திருக்கானா? தம்பி வந்திருக்கானா? தம்பி வந்திருக்கானா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் திங்க் அபவுட் ரோமர் கழுத நிருபத்துல தான் சொல்றாரு, கர்த்தரே உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். கர்த்தரை நீதிமானாக்கி இருக்கிற அப்படின்னாலே என்ன செய்திருக்கிறார்? அதாவது நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்காம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே மறுபடியும் நியாய பிரமாணம் உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? அந்த வசனத்தை தவறா எடுத்துடுவோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு பட்சத்தில் இருந்தால் அந்த மனிதன் எனக்கு விரோதமா வர முடியாது. இவன் அங்க மனிதனை பற்றி சொல்லப்படவில்லை. இப்போ கிருபாசனத்துக்கு போகும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் அல்ல. அங்க மற்ற பிரதான, அதாவது என்ன தனக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கின்ற பிரதான ஆசாரியன் அல்ல, தனக்கென்று பலி செலுத்தி கொண்டிருக்கின்ற பிரதான ஆசாரியன் இல்லை. இப்பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கின்றார். தனக்கென்று பலி செலுத்த அவசியமற்ற பாவமற்ற ஒருவர் அந்த பிரதான ஆசாரியருடைய கரம் பற்றி நான் நிற்கின்றபடினாலே, அவரின் கரம் பற்றி இருக்கின்றபடினாலே கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நியாயப்பிரமாணமா? எனக்கு முன்பதாக நிற்க முடியாது. காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நியாயப்பிரமாணம் என்னை பார்த்து நீ நியாயத்தின்படி நடக்கவில்லை, நீ அநீதிக்காரன் என்று என்னை தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் முழுமையாய் நிறைவேற்றி அவருடைய நீதியை என் மேல் போட்டிருக்கிறார் என் ஆண்டவர். இப்பொழுது எந்த நியாயப்பிரமாணம் நம்மை சிறையாக்கி அடிமையாக்கி இருந்ததோ இப்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துக்கே ஆண்டவருடைய கரத்தை நான் பற்றி நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் தான் இயேசு சொல்றாரு, ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் நான் என்று சொல்லுகிறார். He alone.
அவர் மாத்திரமே இங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறார் பாருங்க இந்த வசனத்துல. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசனம் தண்டையில் சேரப்படவும் இனி தயக்கம் இல்லை. நமக்கு முன் நிற்கின்ற பிரதான ஆசிரியர் மரித்து போய் விடுவானோ என்கின்ற தயக்கம் இல்லை, பயம் இல்லை, தைரியம். காரணம் என் ஆண்டவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமற்ற இருக்கின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்ற. திஸ் இஸ் த பிளெஸ்ட் டாக்டரின் that talks about the salvation. இதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டாமா இவ்வளவு இயேசு எதற்காக பண்ணியிருக்கிறாரு? நம்ம அப்படியே ஒரு தரம் பரம ஈவை ருசி பார்த்து, அப்படியே எல்லா இனி வரும் பலன்களை எல்லாம் ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்று அப்படி போறதுக்கா? இல்ல. ஆண்டவர் ஒருவனை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் வலுவாதபடி நம்மை காக்கவும் நம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த வல்லவருமாயிருக்கிறார் அவர். அப்படின்னா நம்ம பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஐயோ தெரியாம உன்னை ரசிச்சிட்டப்பா, நீ நரகத்துக்கு போனாலும் போயிருவ, தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு உன்னை கரை சேர்க்கறதுக்கு எனக்கு லாயக்கு இல்ல, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என் ஆண்டவர் இப்பூமியின் பிரதான ஆசாரியன் அல்ல, அவர் பாவமற்று இருக்கின்ற பிரதான ஆசாரியன். அவர் எல்லா பிரதான ஆசாரியர்களும் உயர்ந்திருக்கின்றபடினாலே அவர் என்னை ரட்சித்து கரை சேர்க்க, அதாவது நாம நம்முடைய குழந்தைகளை ஒரு ஆற்றில் கடத்து கூட்டி செல்கிறோம், பாதி வழியில போயிட்டு தெரியாம கூட்டி வந்துட்டேன்ப்பா, ஏன்னா அந்த பக்கம் உன்னை கொண்டு போய் நான் விட்டுறதுக்கு எனக்கு லாய்க்கு இல்ல, என்னால முடியாதுன்னு நம்ம சொல்லுவோமா? ஐயோ நமக்கு முடிஞ்சா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம யாரும் தெரியும், அதனாலதான் நம்ம கூட்டிட்டு போறோம். அது போல ஆண்டவர் நம்மை கரை சேர்க்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதி வழியில ஆண்டவரே உமக்கு முடியலையே, ஆண்டவர் ஐயோ தெரியாம உன் கையை பிடிச்சிட்டப்பா, நீ போயிருப்பா, நீ நரகத்துக்கு போறவப்பா, நீ ரசிக்கப்பட முடியாதுப்பா அவன் சொல்றதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. யோபு சொல்றாரா இங்க? அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் ஒருபோதும் தடை செய்ய முடியாது. இந்த பிரதான ஆசாரியருக்கு மகிமையாக தொடர்ச்சியாக நாம் நாளை இந்த தினத்திலே இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். இணைந்து அவருக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச். கேள்விகள் இருக்கும் என்று சொன்னா நாளை நமக்கு. ஓகே, தேங்க்யூ சார். உங்கள் கேள்விகள் எது இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். நான் சாருக்கு என்ன செய்வேன், வாட்ஸ்அப்பில் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்கள் வகுப்பு நடைபெறும் போது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் காணப்படுகின்றது. சார் சில நேரத்தில் கேட்க முடிவதில்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி சாருக்கும் எனக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியப்படுத்திருவேன். சரிங்களா? அதே போல் நீங்கள் கிளாஸை தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு கிளாஸோ இல்லை 2 கிளாஸோ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் தயவு செய்து வகுப்பை ரெகுலராக நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் இந்த கிளாஸும் கூட நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். ஏற்கனவே 2 கிளாஸ் சார் முடிச்சிருக்காங்க. இந்த 2 கிளாஸும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸும் கூட இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் கட்டாயமாக லிசன் பண்ணுங்கள் 1 more டைம். சரிங்க? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஓகேவா? எப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணி இந்த வகுப்பை முடிக்கலாம். தலைகள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி கிளாஸ் முடிக்கலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த ரட்சிப்பை எங்களுக்கு நீர் இலவசமாக நீ தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உங்களுடைய நீதியின் சால்வையை கர்த்தாவே எங்கள் மேல் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமையான காரியத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை பரலோக வாசிகளாக இந்த இடத்துல நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, அதன் நிமித்தமாக வரக்கூடியதான எல்லா விதமான காரியத்தை கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ளும்படியாக வாழும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் கொடுத்து வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வகுப்பில் கலந்து கொண்டதான ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்தை அவர்கள் பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ள உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடத்தின ஆசிரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மத்தியில் நீ நன்றாக பயன்படுத்தினீர், கற்றுக் கொடுத்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much. கலந்து கொண்ட அனைவருக்கும் தேங்க்ஸ்ங்க.